நம்ம பையன் நம்மள விட்டுட்டு போயிட்டாங்க. எப்படி அவனுக்கு மனசு வந்துச்சு நம்மள விட்டுட்டு போக? கடவுளுக்கு என்ன பாவமோ தெரியலையேங்க. மனசறிஞ்சு நம்ம யாருக்கு எந்த பாவமும் செய்யலையேங்க. நம்ம யாருமே இல்லாதமே கடவுளே நம்ம பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்திட்டோம். ஆனா இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு நினைக்கவே இல்லையே. எனக்கு சிவன் ஞாபகமாவே இருக்குதுங்க. சிவா ஐயோ தம்பி, இன்னொரு நாளைக்கு நாம ரெண்டு பேரும் ஒன்னா பொழைக்க போறோம். என்னோட கவர்மெண்ட் சம்பளத்துல உனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்து அழகு பார்க்கணும்னு நினைச்சா சண்டாளா. தம்பி தம்பி உடையா படைக்கு அச்சாடு சொல்லுவாங்களே. இப்படி வாழ வேண்டிய வயசுல வாழ கொடுத்தாட்டம் போயிட்டியடா சண்டாளா. தாய்க்கு தலைமகன் தந்தைக்கு இளைமகன் கொல்லி போக சொல்லுவாங்களா? ஆண்டவன் எனக்கு 2 பசங்களை கொடுத்தான். ஆனா பாதிலேயே படிச்சுட்டா. உன் தம்பி எப்படின்னா தான் தெரியுமா? மனசு இருந்து இவ்வளோ செத்துட்டான்டா. ராஜா, இந்த குடும்பத்துக்காக அவன் நாயா பேயா வளர்ந்திருக்காண்டா. இந்த வயசான காலத்துல அவனை காப்பாற்ற முடியல நினைக்கும் போது எங்களுக்கே வேதனையா இருக்குடா. அம்மா அம்மானு என்னையே சுத்தி வருவா. அம்மா இனிமே உங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்னு சொன்ன ஏன் பையன் இன்னைக்கு இந்த உலகத்தை விட்டே போயிட்டாடா. ராஜா போயிட்டா. உனக்கு தெரியுமா ராஜா, படிக்க வைக்க நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு நான் அப்பா அண்ணன் நல்லா படிக்கிறாருப்பா, நல்லா படிக்க வைக்கலாம், நான் பெட்ரோல் வைக்க போய் ஆகுது அண்ணன் நல்லா படிக்க வைக்கிறேன்னு சொன்னாம்பா. அண்ணன் படிச்சு வந்தா நம்மள எல்லாம் நல்லா பார்த்துக்காக சொன்னாம்பா. ஆனா அவங்களுக்கு மட்டும் கால் போகாம இருந்தா எங்க அனாதாரிக்க மாட்டானா? உடம்பன் தம்பி எப்படி சத்தம் தெரியுமா? மனசு நம்பி சத்துட்டானா? அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. தம்பி பள்ளிக்கூடம் போகும்போது அந்த தம்பி 2 பேரும் ஒன்னா போனட்டா. அந்த பாலா போன படிப்பு உனக்கு ஏறலைன்னு தறிவாட்ட கொஞ்ச நாள் பத்திரிக்கை கொஞ்ச நாள்னு ரவும் பெயலுமா பரமத்தி வேலூர்ல வண்டி ஓட்டி இந்த அண்ணனை படிக்க வச்சியடா. கொல்லிமலை 1 கோடியா 5 மையான வண்டி ஓட்டி இந்த அண்ணனுக்கு காலேஜ் பீஸ் கட்டி நாம அழுக்கு சட்டை போட்டாலும் பரவாயில்ல, நம்ம அண்ணன் காலேஜுக்கு போறாரு, ஒரு நல்ல பேட்டு சட்டை போட்டுட்டு போறது, எனக்கு ஒரு நல்ல துணிமணி வாங்கி கொடுத்து
பார்த்தேடா. டேய் சண்டாளா, டேய் நீ சாகும்போது கூட சாவு ஒரு கையில பாடு ஒரு கையில அடிச்சுட்டு வாட்டேடா. அப்பா என்ன மன்னிச்சிருக்கப்பா, என்ன மன்னிச்சிருக்கப்பா. தம்பி செத்தவரு ஒரு சாங்கிய முடியல, 30 முடியல, பொண்டாட்டிய பார்க்க போயிட்டாரு. ஒரு சன 10 அப்படி ஒரு பழி சொல்லி எனக்கு வேண்டாமா, அப்படி ஒரு பழி சொல்லி எனக்கு வேண்டாமா. வளர்த்த ஆளாக்கி வாழ வேண்டிய வயசுல அவன் வாழறத பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. இன்னைக்கு என் தங்கத்தை வாழ வாழ தூக்கி கெடுத்துட்டேனடா ராஜா. 16 வாலிபம் 90 அந்த பொண்ணு சங்கருக்கு சொல்லுவாங்கடா. 16 வயசுல இப்படி வனவாசம் போயிட்டா. டேய் சண்டாளா, அப்பா என் பொட்டாட்டிய கூட்டிட்டு நான் இங்கே வந்துருப்பா. அந்த பாலா போன கவர்மெண்ட் வேலை எனக்கு வேண்டாப்பா. இங்க பாருங்க, 4 பேத்திட்ட பிச்சை எடுத்தாவது நம்ம திங்கலாம். ஆனா நம்ம மருமக கையால மட்டும் திங்கவே கூடாது. எனக்கு நீ சொல்லித்தான் தெரியுமா லட்சுமி? சொன்னா கேப்பீங்க லட்சுமி நீ சொல்லித்தான் தெரியுமா? அந்த பாலா போன முகத்துல முழுக்க பாவம் இருக்கிற லட்சுமி. வாடி என் தங்க கட்டி, உன்னதாண்டி நினைச்சுக்கிட்டே இருந்தேன். உனக்காக என்னென்ன செய்ய வேண்டியதா போச்சு பாத்தியா கண்ணு? உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் கேட்டுக்க. இந்த சக்கரவர்த்தி வீசின வலையில சிக்காத மீனே படுக்காத பொண்ணுங்களே. என்னோட நிலைமையை பார்த்தோம் கொஞ்சம் கூட தம்பி பொண்டாட்டி நினைக்காம இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிறேன். நீதான் ஒரு மனுஷனா? எல்லாமே உண்மை இருக்கிற ஆசைகளை தாண்டி இன்னும் சொல்ல போனா நீ இப்போ வெள்ளப்புறவை கட்டி இருக்கிறீங்க, அதுக்கு காரணமே நான் தாண்டி. புரியல? கோயம்புத்தூருக்கு போனவன் என் தம்பி, அவனை அங்கேயே போட சொல்லிட்டேன். கொஞ்சம் கூட கூட போறது தம்பி நினைக்காம இப்படி கொண்டுட்டியடா. நீ நல்லா இருக்க மாட்டேடா. நீ பண்ண
என்ன ஒண்ணும் பண்ணாதடி. கடைசியா சொல்ற, என் ஆசைக்கு நீயா சம்மதிச்சுன்னா நிம்மதியா உன்னால வாழ முடியும். இல்ல உன்னை அணுவணுவா செஞ்சு என் தம்பி போன இடத்துக்கு உன்னையே அனுப்பிச்சிருவோண்டி. மட்டும் ஏன் நடக்காது. ஓ மிரட்டலுக்குலாம் பயந்தவ நான் கிடையாது. உன்னால முடிஞ்சது பாத்துக்கோ. அதையும் பாக்குறேன்டி. நீ போற துரோகின கூட பிறந்த தம்பியா கொலை செஞ்ச பாவிடானி. சின்னம்மா இன்னமேட்டுக்கு நீங்க இங்க இருக்காதீங்க. உங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பிருங்க. நான் உங்களை பாத்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதே தெரியல. எளிதா உடனே புறப்படு. நம்ம சிங்களானபுரம் போகணும். எதுக்கு? எங்க அப்பா அம்மா அங்க தனியா இருக்காங்க. என் தம்பி இறந்துட்டான். நம்ம உடனே அங்க போகணும். என்னால அங்க வர முடியாது. அங்க போயிட்டு மட்டும் வர போறோமா இல்ல அங்கேதான் இருக்க போறோம். அப்பா சாமி, என்னாலலாம் உங்க அப்பா அம்மாக்கு வடிச்சு கொட்டிட்டுல இருக்க முடியாது. ஏய், கொஞ்சம் மரியாதையா பேசடி. எங்க குடும்பத்தில் இருந்த அத்தனை விஷயத்துக்கும் நீதாண்டி காரணம். ஏண்டி அன்னைக்கு நீ மட்டும் நம்ம வீடு தேடி வந்த என் தம்பிக்கு வயிறான ஒரு வேளை சோறு போட்டிருந்தீனா, அவன் கையில ஒரு 100 ரூபாய் பணத்தை கொடுத்து அனுப்பிருந்தீனா என் தம்பிக்கு வந்த சாவே தெரிஞ்சிருக்காதடி. இப்படிதான் நடந்துக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது? உங்க அப்பனுக்கு கறி சோறும் என் தம்பிக்கு பழைய சோத்தும் போட்டீங்க. உனக்கு ஒரு தம்பி இருந்து, உனக்கு ஒரு அக்கா தங்கச்சி இருந்து, உங்க அப்பனுக்கு இந்த மாதிரி ஒரு உறவு நடந்திருந்தா அப்ப தெரியுடி அப்பனோட அருமை. இங்க பாருங்க, எங்க அப்பா பத்தி நீங்க எதுவும் பேசாதீங்க. இந்த வீட்டுல குளிக்கிற மக்குல இருந்து சாப்பிடுற சாப்பாடு அந்த தட்டு வரைக்கும் ஏன் அப்பா வாங்கி கொடுத்தது. இன்னைக்கு நான் வாத்தியாரு இந்த ஊரெல்லாம் பெருமையா சொல்லிட்டு திரியுறீங்களே, அந்த வேலை ஏன் அப்பா வாங்கி கொடுத்தது. என் அப்பா பத்தி இனிமே ஒரு வார்த்தை தப்பா பேசக்கூடாது. அடி போடி போக்க தவிர இந்த கவர்மெண்ட் வேலை எங்க அப்பா எனக்கு போட்ட பிச்சடி. உங்க அப்பா எனக்கு பணம் கட்டி வேலை வேண்டாரு. உங்க அப்பா செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பேரின புண்ணியண்டி. உங்க அப்பா எத்தனை குடும்பத்துக்கு தாலி அறுத்தானோ, எத்தனை குடும்பத்தை வேலை அறுத்தானோ அத்தனை பாவத்தை கூடாது ஏன் தலையில இறக்கிட்டாண்டி. சும்மா அப்பா அப்பான்னு பீட்டிக்கிற. உங்க அப்பா 10 மாசம் தான், என் அப்பா 10 மாசம் தான், நானும் 10 மாசம் தாண்டி. இங்க பாருங்க, உங்களுக்கு எப்படி உங்க அப்பா அம்மா பெருசோ அதே மாதிரி எனக்கு ஏன் அப்பா தான் பெருசு. அவர் செஞ்சதை நீங்க வேணா மறந்துருக்கலாம், என்னால மறக்க முடியாது. ஏய், நீ 1000 சொல்லு, நான் சொல்றதா நீ கேட்கணும். இனிமே எனக்கு எங்க அப்பா அம்மா தான் என் சொத்து. அவங்க கூட இருக்கிறதா எனக்கு மரியாதை. இந்த ஊர் உலக நாளைக்கு என்னையும் தப்பா பேசக்கூடாது, உன்னையும் தப்பா பேசக்கூடாது. யார் என்ன பேசினா அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, என்னால வர முடியாது. ராஜா சொல்லுங்க. அம்மாவுக்கு முடியாம ஹாஸ்பிட்டல் கொண்டு போய்க்கிறாங்க.
முதல்ல அதுக்கு என்னன்னு பாரு. வந்து வச்சுக்கிட்டு உன்ன அப்பா சுந்தரசம் அப்பா சொன்னாரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு. ஆமாப்பா, என்னன்னு தெரியல, வயிற்று வலியில துடியா துடிச்சிட்டாப்பா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. டாக்டர் உள்ள பாத்துக்கிட்டு இருக்காங்கப்பா. குடலெல்லாம் புண்ணாயிருச்சு. சரியான நேரத்தில் சாப்பாடு சாப்பிட்டுருந்தா இப்படியெல்லாம் ஆகியிருக்காது. இதை சரி பண்ணணும்னா மாத்திரை மருந்தாலும் சரி செய்ய முடியாது. ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும். சரியா செலவாகும். நீங்கள் போயிட்டு பணத்தோட வாங்க, அப்புறமேட்டு பார்க்கலாம். அப்பா நீங்க பணத்தை பத்தி ஒண்ணு கவலைப்படாதீங்க. எவ்வளவு செலவாகும் சரி, கண்டிப்பா சரி பண்ணிடலாம். ஏன்னா என்னோட கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல ஃபேமிலி மெம்பர்ங்கிற காலத்துல உங்க பேரையும் அம்மா பேரையும் எழுதியிருக்கேன். எனக்கு மாசம் மாசம் அரசாங்கம் பிடிக்கிற இன்சூரன்ஸ் பணத்தை வச்சு அந்த இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணிக்கலாம்பா. சரிப்பா, நீங்க தைரியமா இருங்க. நான் இப்போதைக்கு உடுமலைப்பேட்டை போய் கைசல கூட்டு பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்களா? இங்க இருங்க. எனக்கு ஆபரேஷன்லாம் வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போலாம். அடுத்தது நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் நைட்டே சொல்லிட்டேன். நீ இப்படி யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்க அம்மாவோட சாவு கவுண்டிங் ஆகிட்டே இருக்கு. அதனால தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. இங்க பாருங்க, நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் சரி, போன்லயே அதுதான் அரை மணி நேரமா சொன்னீங்க நகையை கொடுன்னு. என்னால நகையெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. லட்சம் தடவை கேட்டாலும் சரி. அப்படி சொல்லாத கவிதா. உன்னோட பிடிவாதம் என் அம்மாவோட சாவுக்கு காரணமா இருந்துடக்கூடாது. இப்போ என் தெய்வத்தோட உசுறு உன் கையில தான் இருக்கு. அந்த நகையை இப்போதைக்கு கொடு. நான் அடுத்த மாசம் ஒரு லோன் போட்டு அந்த நகையை கண்டிப்பா திருப்பி கொடுத்துறேன். ஏங்க நகை கொடுன்னு கேக்குறீங்களே, நகையை கொடுத்தோ உங்க அம்மாவை காப்பாற்ற முடியலன்னா நமக்கு தானே நஷ்டம். வயசான காலத்துல இருந்தா என்ன, சத்தா என்ன? போனா கேட்டு போறாங்க. என்னடி சொன்ன? அவங்க சத்தா உனக்கு என்னவா? பேசுவடி, பேசுவ. இதுவும் பேசுவ, இன்னமும் பேசுவ. உனக்கு ஒரு அப்பா இருக்காங்க. கடவுளே, அந்த தள்ளை நாய்க்கு இப்படி ஒரு நிலைமை நடக்க மாட்டேங்குது. அப்ப தருவி எங்க அப்பா அம்மாவுக்கு வந்த கஷ்டம் உங்க அப்பா அம்மாவுக்கு வருடி. உன் பேச்ச கேட்டு அந்த தெய்வங்கள் நம்பி தனியா வந்த பாரு, என் புத்திய செருப்பாலையே அடிக்கணும். என் அம்மாவோட உயிருக்கு போவாங்க அந்த நகையை வேண்டாம். அந்த நகையை போட்டுட்டு அழகு பார்க்கிற நீயும் வேணாண்டி. வாங்க ஐயா, வாங்க. வணக்கெல்லாம் இருக்கட்டும். வட்டி அசல் என்னாச்சு? நான் சொன்ன நீ கேட்ட வாய்தாக்கு மேல 10 நாளுக்கு மேல 15 நாள் ஆகி போச்சு. ஆனா இன்னும் என் கைக்கு இன்னும் பணம் வந்து சேரலையே. தப்புதான் ஐயா, தப்புதான். என் பையன் வந்ததும் கடன் கட்ட ஏற்பாடு செய்யற ஐயா. நாளைக்கு மூத்த பையன் வந்துருவான், வந்த உடனே கடன் கட்ட ஏற்பாடு செய்யற ஐயா. இதெல்லாம் எத்தனையோ தேர கேட்டாச்சு முத்துசாமி. உன்கிட்ட இந்த மாதிரி பணத்தை விட்டுட்டு இருந்தா நான் தான் கடைக்காரன் நடுத்தல் நிக்கணும். டேய், இவன் வீட்டை காலி பண்ணி இவனை அடிச்சு முளைக்காட்டுக்கு அனுப்பிவிட்டு விட அவனை. சாமி ஐயா, ஒரே போட்டுங்க, ஒரே போட்டுங்க சாமி. என் பையன் வந்து கடன் கட்டு சாமி, ஒரே போட்டுங்க. ஐயா என்ன எங்க வீட்டுல நீங்க இருக்கீங்க? நீ படிப்பு செலவுக்கும் கல்யாண செலவுக்கும் உங்க அப்பா வாங்கின காசுக்கு வட்டி அசல் கட்ட முடியல.
அதனால வட்டிக்கு மேல வட்டி ஆகி போச்சு. அதனால உங்க அப்பனும் அம்மாலாம் வெளியே போயிட்டாங்க. நீங்க அப்பா அம்மால பாக்கணும் அப்படின்னா துரைசாமி ராசம்மா வீட்டுல போய் அவர் வேற பிச்சை எடுத்து உட்காந்துருப்பான். அவங்க அப்பனை நீ அங்க போய் பாத்துக்க. ஐயோ கடவுளே, என் தெய்வத்தை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்களா? ஐயோ, எங்க அம்மா நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் குணப்படுத்தணும்னு நினைச்சனே. ஆனா சண்டாரா பாவி இப்படி வீட்டை விட்டு அனுப்பி பிச்சை எடுக்க வச்சுட்டீங்களே. ஐயோ அப்பா. காப்பாற்ற மாட்டாங்க. பங்காளி கொல்லி போட்டா கூட பரவாயில்ல, ஆனா 10 காசு மடியை வச்சுக்கிட்டு சாவுங்கய்யா. யாருக்கு என்னங்க பாவம் செஞ்சோம்? அந்த கடவுள் நம்மளை ஏங்க இப்படி சோதிக்கணும்?
லட்சுமி பசிக்குதுங்க. பசிது லட்சுமி பசிச்சு சாப்பிட்டு நன்னாச்சு லட்சுமி என்னால பசி தாங்க முடியல லட்சுமி கொஞ்சம் சாப்பாடு கொடு லட்சுமி வாங்கின போய் லட்சுமி சொல்லுங்க. சாப்பிட்ட லட்சுமி சாப்பிட்டுங்க. லட்சுமி கோயிலுக்கு போலான்னு சொன்னேன், கோயிலுக்கு வந்தேன். பிச்சை எடுக்கலாம் சொன்னேன், பிச்சை எடுக்க வந்தேன். சாவல் சொன்னா வந்து மட்டும் நான் எனக்கு முன்ன முந்திக்கிட்டே லட்சுமி வழியே தெரியலீங்க, என்ன மன்னிச்சிடுங்க. சுமங்கலியா போகணும்னு ஆசைப்பட்ட லட்சுமி எனக்கு நீ சுமங்கலியா போகணும் நான் ஆசைப்பட்ட லட்சுமி நீ இல்லைங்க எப்படி வா லட்சுமி நீ இல்லாத எப்படி வாழ லட்சுமி நான் இல்லாம நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க, அதனாலதாங்க இப்படி ஒரு கௌரவத்தை நான் அடுத்த வீடு கையாண்ட கூடாதுன்னு சாப்பாடு எனக்கு முன்னாடி சாப்பிட்டேன் லட்சுமி நமக்கு இந்த நிலைமைய லட்சுமி பெத்த பசங்களை காப்பாத்துவாங்க, பிள்ளைங்க காப்பாத்த லட்சுமி. இன்னைக்கு மனைவி ஆயிட்டுமே லட்சுமி, நமக்கு யாருமே இல்லையே லட்சுமி. கொண்டா லட்சுமி, கொஞ்சம் பொடி லட்சுமி, தண்ணி தண்ணி அடி வண்ணக்கிளியே இங்கு தன்னம் தனியே என்னை விட்டு விட்டு போக சம்மதமோ. அடி வண்ணக்கிளியே இங்கு தன்னன் தனியே என்னை விட்டு விட்டு போக சம்மதமோ. விட்டு விட்டு போக சம்மதமோ. அழுதால் துடித்து வாழ்ந்திடும் சொந்தங்கள் நாம் அடைந்தோம். சிரித்தால் சிரித்து அழுதால் துடித்து வாழ்ந்திடும் சொந்தங்கள் நாம் அடைந்தோம். இசையால் இணைந்தோம், இதயம் கலந்தோம், இருயிரும் என்று நாம் இருந்தோம். இசையால் இணைந்தோம், இதயம் கலந்தோம், இருயிரும் என்று நாம் இருந்தோம். அடி வண்ணக்கிளியே எங்கு தன்னன் தனியே என்னை விட்டு விட்டு போக சம்மதமோ. வண்ணக்கிளியே இங்கு தன்னன் தனியே உம்மை விட்டு விட்டு போக
விட்டு போக எண்ணிடுமோ? அர்ச்சனை தேவாரம் நீ எனக்கு கோயில் விளக்கே விடியும் கிழக்கே அர்ச்சனை தேவாரம் நீ எனக்கு பாதம் தேவனின் சங்கீதம் நீ எனக்கு வண்ணக்கிளியே இங்கு தன்னந்தனியே என்னை விட்டு விட்டு अरे भाई लक्ष्मी लक्ष्मी अरे आया लेगी बोली लक्ष्मी இந்த ரோட்டு நடந்து போனா எல்லாம் முன்னே முன்னே சொல்லுவாங்க லட்சுமி என்ன முன்னே ஆளாகி போயிட்ட லட்சுமி பாவி நல்லகிட்டியே ஓ லட்சுமி எனக்கு யாருமே ஆகிடாது என்ன வேணாலும் ஆகிட்டேன் லட்சுமி நம்ம ஊர்ல நாளைக்கு கிராம சபை கூட்டம் நடக்குது. அதுக்கு பஞ்சாயத்து தலைவர் மெம்பரு முன்சி மெம்பரு பஞ்சாயத்து தலைவர் சொல்லியாச்சா? ஐயா நேத்தே சொல்லிட்டுங்கய்யா, நாளைக்கால 8 மணிக்கு பாப்பாக்குளம் காமாட்சி கோயில வந்து சேதர சொல்லிட்டேங்க ஐயா. சரிப்பா. எப்பா அது யாருப்பா 2 பேரும் படுத்து கிடக்குற மாதிரி இருக்கு, என்னன்னு போய் பாரு. இதை பாக்குறீங்க. ஐயா ஒரு ஆம்பளை பொம்பளை படுத்துருங்க ஐயா. ஆனா ஆனா என்னையா 2 பேரும் இறந்துட்டாங்க ஐயா. இறந்துட்டாங்களா? அவங்க பையில ஏதாவது பேப்பர் பேன் எதா இருக்கான் பாரியா, நம்பர் எதா இருக்கான் பாரியா. ஐயா ஒரு லெட்டர் ஒரு கடிதாசி இருக்கு ஐயா. கடிதாசியா? இங்க எடுத்துட்டு வா பார்க்கலாம்.
ஐயா வணக்கம். இந்த சீட்டு யாரு கையில கிடைச்சிருக்குதோ அவங்க தான் நாங்க பெத்த பிள்ளைங்க. நாங்க சிங்களாந்தபுரம் மேற்கு தெருவை சேர்ந்தவங்க. எங்களுக்குன்னு யாரும் இல்லை. என் மனைவி சுருக்கு பையில 2000 ரூபாய் இருக்கு. அதை வச்சு எங்களை அடக்கம் பண்ணிருங்க. இப்படிக்கு யாரோ இருவர். அடக்கடவுளே, இந்த காலத்துல இப்படியுமா? யோ பெருமாள் ஐயா, நம்ம ஊர் அழகேசனையும் செல்லாண்டனே வர சொல்லி அவங்களை எரிச்சிரியா. செலவுக்கு ஏதாவது பத்துலனா என்னை வந்து ஆபீஸ் வந்து பார்க்க சொல்லியா. சரிங்க ஐயா. ஐயா, எங்க அப்பா அம்மாவை பாத்தீங்களா? ஏப்பா ஏப்பா, இந்த ஊர்ல 4000 குடும்பத்துக்கு மேல இருக்கிறாங்க. உங்க அப்பா அம்மா யாருன்னு பாக்குறதா என் வேலை. ஏதாவது அடையாளம் எதாவது இருக்கா? அவங்க ரொம்ப வயசானவங்க ஐயா. வயசானவங்களா? ஏதாவது போட்டோ கிட்ட இருக்கா காமி? ஐயா நேத்து பார்த்தோம்லங்க ஐயா, பாருங்க. இவங்களா? இவங்களே நம்ம அனாதபுரம் சொல்லி எரிச்சோம். ஐயா என்ன நீங்க சொல்றீங்க? அவங்க அனாதை இல்ல ஐயா, அனாதை இல்ல. இந்த சண்டாள பாவியை பெற்ற தெய்வங்கய்யா அவங்க, தெய்வங்க. ஐயா அந்த தெய்வத்தை என்னையா பண்ணினீங்க? அவங்கள இந்த ஊர் சுடுகாட்டுல தான் போய் எரிச்சோம். போய் பாரு போ. இந்நேரம் செத்து சாம்பலா இருப்பாங்க. போ. ஐயோ, உங்க அப்பா அம்மா இங்கதான் எரிச்சோம். போய் இப்ப நல்லா பாருங்க. எப்பா நீ போன வழி பாதையில மண்டியிட்ட பாதவத்தி, நான் மண்டியிட்ட பாதவத்தி. ஐயா புஞ்சிரிப்பு ரேகையில தீ குளிச்ச பாதவத்தி, தீ குளிச்ச பாதவத்தி. மேல் சட்டை போட்டதில்ல, கால் செருப்பும் கேட்டதில்ல, பாய் விரிச்சு படுத்ததில்ல, பட்டகடனால் தூக்கம் வல்ல. மேல் சட்டை போட்டதில்ல, கால் செருப்பும் கேட்டதில்ல, பாய் விரிச்சு படுத்ததில்ல, பட்டகடனால் தூக்கம் வல்ல. உப்பு முட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு, உறங்கினாலும் எழுப்பி விட்டு பின்பந்தம் தான் கொடுப்பாரு. ஆத்தா உஞ்சேல அந்த ஆகாசத்தை போல, ஆத்தா உஞ்சேல அந்த ஆகாசத்தை போல, தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டி ஆட, ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலகவட்ட. ஆத்தா உஞ்சேல அந்த ஆகாசத்தை போல, ஆத்தா உஞ்சேல அந்த ஆகாசத்தை போல, தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டி ஆட, ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலகவட்ட.
ஐயோ, வாழ வேண்டிய வயசுல தம்பிய தூக்கி விட்ட. தம்பிய தின்னு, அப்பளை தின்னு, ஆத்தாள தின்னு, எல்லாத்தையும் பொறுக்கி தின்னுட்டு இந்த பொறுக்கி கடந்த வர ஆடு ஊரு உலகம் பேசுமே. ஐயோ, எனக்கு இப்படி ஒரு பரிசோல வாங்கி வச்சுட்டு போயிட்டீங்களே. ஐயோ அப்பா, ஐயோ அப்பா, இந்த பாவத்தை எந்த ஆத்துல போய் தொலைப்பாடு தெரியலையே. நாளைக்கு என் பையனோ பிள்ளையோ பிறந்து அப்பா கூட படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஆயா தாத்தா வந்து பள்ளிக்கூடத்துல கூட்டிட்டு போறாங்க. எங்களுக்கு ஆயா தாத்தா இல்லையேன்னு கேட்டா நான் என்னப்பா பதில் சொல்ல? என் பிள்ளைங்க முன்னால என்ன குற்றவாளி ஆகிட்டு அப்பா. அம்மா, நான் உனக்கு தவசி சோறு ஊற்றிடுறா. செருப்பா அண்ணன் செருப்பு போட்டுக்க, இல்ல உன் செருப்பு நான் போட்டுக்கிறேன். நீ உப்பு கட்டிக்க, செருப்பு பொடி உனக்கு சுடாத, எனக்கு சுட. தம்பி, சைக்கிள் உனக்கு முன்னால அண்ணன் சட்டை கழட்டி சுத்திடலாம், சுத்தரிக்கும். நீ எப்பயும் கேரியர்ல உட்காந்துக்க, கேரியர்ல கால் விடக்கூடாதுடா. கால் விட்டு அப்ப அண்ணன் வந்து ஆமா சரிமா. நான் உனக்கு அம்மா கருவிட்ட 10 பைசா வந்துச்சுல, அது ஏற்றி வந்துட்டேன். அம்மா ஆயா கடையில உனக்கு முட்டாய் வாங்கி தரணும். 5 பைசா நம்ம கடை தரணும்ல, ஊத்தலாம். சரி உங்களுக்கு
இல்ல நான் இல்ல நான் கொலகாரம் இல்ல ஏன் பொண்டாட்டியா பொண்டாட்டியா கொலகாரி 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 தம்பி ஆஜா உன்னை எவ்வளோ பள்ளத்தில் அடிச்சாங்க அண்ணன் பேச்சல ஆமா ஆமா பள்ளத்தை துக்க அப்படியா அனுப்பிச்சல ஆமா பாரு வரா ஆமா நம்ம வீட்டுக்குள்ள தமிழ் விளையாடுறோம் ஆமா நம்ம டோட்டல் டீம் அது மாதிரி ஒரே டீம் ஆமா தம்பி அண்ணா தம்பி அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி முன்னூறு நாள் சுமந்து மூச்சடக்கி முரண்டும் படுக்காமல் புரண்டு படுக்காமல் நம்மை இந்த 10 மாசத்து தங்கத்தை பத்திரமாக பெற்றெடுத்த அந்த தாய் வெயில் என்றும் பாராமல் மழை என்றும் பாராமல் நான் பட்ட கஷ்டத்தை என் மகன் படக்கூடாது என்று இன்றும் எத்தனையோ தந்தையர்கள் இரவுகள் தூங்காமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார்களே அந்த தந்தையர்கள் தான் இந்த நாடகத்தால் இனி இந்த சிங்களாந்தபுரத்தில் எந்த ஒரு தாய் தந்தையும் அனாதையாக வரக்கூடாது. பெற்ற பிள்ளைகள் நாம் அனாதையாகவும் ஆகக்கூடாது. அவர்கள் இறந்த பின்பு அமாவாசையிலோ அல்லது 30ஆம் நாள் கழித்தோ ஒரு வருடம் கழித்தோ அவர்களுக்கு திதி கொடுப்பதை விட்டுவிட்டு உயிரோடு இருக்கும் போது வயிறார சோறு போட்டு அழகு பாருங்கள். நாம் மட்டுமல்ல, நமக்கு பின்னால் வரக்கூடிய அந்த சந்ததிகளும் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள். என்றும் அன்புடன் சண்முக பாண்டியன், மோகனூர் எஸ். தங்கவேல்.